ராமே, ராமே, இங்க கொஞ்சம் வாப்பா. சொல்லுங்கய்யா. இந்த வாட்டியும் அண்ணனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, கேள்விப்பட்டல? சொன்னாங்கய்யா. ஆமா. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? களத்துல இறங்க தேவையில்லையா? களப்பணி ஆட்ட தேவையில்லையா? இந்த முறை நான் வரலைங்கய்யா உங்களோட. வரலையா? ஏன், என்னாச்சு? ஏன்னு கேட்டா நான் என்னய்யா சொல்றது, மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. அப்புறம் திருப்பி திருப்பி உங்களோட சேர்ந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு என்னய்யா நடக்க போகுது? மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலையா? அப்போ நான் எதுவுமே நல்லது பண்ணலன்றியா? ஐயா, நீங்க நல்லது பண்ணலன்னு நான் சொல்லிங்கய்யா. நம்ம தொகுதிக்கு நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கும் தரமான இலவச கல்வின்னு சொன்னாங்க, இது வரைக்கும் நடக்கலைங்க இல்லையா? ராமே, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னா சாதாரண விஷயம் இல்லப்பா. முதல்ல இடத்த பார்க்கணும், அங்க பள்ளிக்கூடத்தை கட்டணும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியரை நியமிக்கணும், அப்புறம் மாணவர்கள் சேர்க்கை நடக்கணும். இதெல்லாம் படிப்படியா நடக்கும்பா. நீ ஏன் கவலைப்படுற? பல முறை உங்க கட்சி கொடுத்த வாக்குறுதி தான் ஐயா இது. படிப்படியா நடக்கும், படிப்படியா நடக்கும்னா எங்களை மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு என்னைக்கு தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்க போறீங்க? ராமே, நான் ஒன்னு சொல்றேன், புரிஞ்சுக்க. பல இடங்கள்ல பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கே வரலப்பா. அதனால பள்ளிக்கூடங்கள் பல மூடிக்கிட்டு இருக்கோம். இப்ப பள்ளிக்கூடத்தை கட்டணும்னா படிப்படியா பரிசீலனை பண்ணி தான்ப்பா கட்டி முடிக்க போறோம். சரிங்கய்யா. ஏழைகளுக்கு இலவச வீடுன்னு சொன்னீங்க, அத மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா? கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்கியா? ஐயா, நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஊர் மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரலாம் ஐயா. ராமே, இது நான் மட்டுமே தனிப்பட்டு முடிவு எடுக்க முடியாதுப்பா. மினிஸ்டராலையும் முடியாது, ஏன் சிஎம்ஆல கூட முடியாதுப்பா. இடத்த பார்க்கணும், அதுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கணும். இப்படிதான்ப்பா படிப்படியா பண்ண முடியும். ஐயா, நீங்க பண்ண முடியும்னு நான் சொல்றேன். அது எப்படி? உங்களுக்கு எவ்வளவு ஐயா சொத்து இருக்கு? அது ஏகப்பட்டது இருக்குதுப்பா. இப்ப நீ நின்னு பேசுறிய, இந்த தோட்டமே எனக்குதான். ஐயா, விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு? விளையாத வீடு கட்டுற நிலம் எவ்வளவு ஐயா இருக்கு உங்களுக்கு? அட, அதுவும் பல ஏக்கர் இருக்குதுப்பா. இப்ப நீ என்னதான்ப்பா சொல்ல வர? சொந்தமா உங்களுக்கு எத்தனை வீடு ஐயா இருக்கு? பெரிய தெருல ஒரு 3 வீடு, மேட்டு தெருல ஒரு 4 வீடு, பக்கத்து ஊர்ல ஒரு 5 வீடு வாடகை. ஏப்பா, அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 20 வீடு இருக்குதுப்பா. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஐயா, பல ஏக்கர் நிலம் இருக்கு உங்களுக்கு, பல வீடு இருக்கு, காலி லேண்ட் இருக்கு. இதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால தர முடியும் ஐயா. இது யாருக்கிட்டையும் நீங்க பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. இதுக்கே உங்க கட்சி, மினிஸ்டர், சிஎம், இப்படி யாருக்கிட்டையா நீங்க வாங்க வேண்டியது? எந்த பர்மிஷனும் இல்லாம நீங்களே ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் ஐயா. யோ ராமே, இது எங்களோட வம்சாவழியா உழைச்சு சம்பாரிச்ச சொத்து. இது நீ சொல்ற மாதிரி அப்படியே தூக்கி கொடுத்துட சொல்றியா? ஐயா, நீங்க கொடுத்தாதான் என்ன ஐயா, உங்களுக்கு, உங்க பையனுக்கு, உங்க பேரனுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத இந்த ஊர் ஏழை எளிய மக்களுக்கு, நிலம் இல்லாதவங்க நிலம் தரலாம், வீடு இல்லாதவங்க வீடு தரலாம். பொண்ணும் பொருளும் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதையும் எவ்வளவு பேர் கொடுத்து உதவலாம் ஐயா. ராம, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்றாரு வ.உ. சிதம்பரனார் பிள்ளை. தன்னுடைய சொத்தை வித்து இந்திய நாட்டுக்காக கப்பல் வாங்கி விட்டாரு. அவரோட வம்சாவளி இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான் என்ன இருக்க சொல்றியா? ஐயா, நீங்க சொல்றது ஒரு நியாயம்தான் ஐயா. ஆனா அதுக்கு அரசாணை பிறப்பிக்கணும் ஐயா. இவருடைய சொத்து இவ்வளவு இருந்தது, இவங்க 3 வம்சத்துக்கு மட்டும் எடுத்துட்டாங்க, மீதி எல்லாம் அரசு கொடுத்துட்டாங்க. அதனால இவங்களுடைய வம்சாவளி நாளைக்கு உண்ண உணவோ, உடுத்த உடையோ, படிக்க கல்வியோ எல்லாமே இல்லாமல் போனால் அரசு ஏற்றுக்கொள்ளும்னு ஒரு கார்டு ஏதாச்சும் போட்டு கொடுத்து, உங்க வம்சாவளியில நாளைக்கு ஒண்ணும் இல்லாம இருந்தா அதை காமிச்சு பயன்படுற மாதிரி ஒண்ணு செய்யலாம் ஐயா. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. உன்கிட்ட இருந்தா நீ கொடுத்துருவியா? ஐயா, நீங்க என்ன கேட்டீங்க? என் இடத்த கொடுப்பியான்னு கேட்டீங்க. ஐயா, இந்த நாட்டுல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இடத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு அரசு கட்டிட்டு இருக்கேன்யா. அது மட்டும் இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். ஆனா வருஷா வருஷம் வீட்டு வரின்னு ஒண்ணு கட்டிட்டு இருக்கேன்யா. அப்போ எங்க நிலத்துல நாங்க வாங்கினதுல அரசுக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? இந்திய நாட்டுல பிறந்ததுக்காக மட்டுமே நான் உழைச்சி வாங்கி வீடு கட்டினதுக்கு கூட அரசுக்கு பணம் கட்டிட்டு இருக்கேன். அப்படின்னா என் சொத்தெல்லாம் கொடுத்துட்டா எல்லாருக்கும் நல்லது நடந்துருமா? கிடைக்கும்யா.
உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் அரசுடைமை ஆக்கப்பட்டா நடக்கும். அதே மாதிரி தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா, பல ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்காங்க, அவங்க பணத்தையும் அரசுடைமை ஆக்கப்பட்டா நடக்கும். விவசாய நிலம் இல்லாத எவ்வளோ விவசாயம் இருக்காங்க, அவங்களுக்கு நிலம் கொடுத்தீங்கன்னா அவங்க சுயமா சம்பாரிச்சு அவங்க முன்னேறிப்பாங்க. அதே மாதிரி படித்த இளைஞர்கிட்ட பணம் இல்லாமல் தொழில் தொடங்க முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சுய தொழில் பண்ணுவாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய சந்ததி சந்ததி சந்ததின்னு சொல்லாம ஒரு 3 தலைமுறைக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுத்தாவே போதும்யா, இந்த நாடு முன்னேறிடும், மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. ராமே, நீ சொல்றது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்குது. என் சொத்தை நான் கொடுத்துருவியா, மத்தவங்க சொத்தையும் கொடுங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்த முடியாதியா? முடியும்யா, நிச்சயமா முடியும். அரசியல்ல இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா? இங்கதான் ஏன் தப்பு பண்றீங்க? அரசு ஒரே ஒரு கையெழுத்து, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கணும், இவ்வளவுதான் பணம் இருக்கணும், இவ்வளவுதான் நிலம் இருக்கணும், இவ்வளவுதான் வீடு இருக்குன்னு நிர்ணயம் பண்ணி கையெழுத்து போட்டா அடுத்த நிமிஷமே இது எல்லாம் அரசுடைமை ஆக்கப்படும். ஆக்கப்பட்டால் ஏழை எளிய மக்கள் இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னு சட்டத்தை ஏற்றுனா ரொம்ப சிம்பிளா நடந்துறையா. அப்போ கூட ஏழைகள் உனக்கு தரலையே எனக்கு தரலையேன்னு அடிச்சுப்பாங்களே தவிர ஒழுங்கா யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஆமாங்கய்யா. ஏன் அப்படி? கல்வி அறிவு இல்லை, நீங்க படிக்க வச்சிருக்கணும், அரசியல்னா என்னன்னு தெரியணும், இதெல்லாம் தெரியவே வைக்கலையே, அது அவங்க தப்பா? இன்னொன்று நான் கேட்குறேன் ஐயா, கல்வி மட்டும் இல்லை, படின்னு சொல்ல வேண்டியவனெல்லாம் இன்னைக்கு குடின்னு குடிக்க வச்சுட்டு இருக்கீங்களே, அவன் தெளிவாக இருந்தால் தானே யோசனை பண்ணுவான். அவன் தான் குடி போதையிலேயே இருக்கிறவனுக்கு எப்படி யோசனை பண்ண தெரியும்? படிப்பறிவு இருக்கணும், இல்லை குடிக்காமல் இருக்கணும். இந்த 2 இருக்கிற வரைக்கும் புரியாதியா. அந்த 2ஐயும் வளர்த்து விட்டீங்கன்னா இந்திய அமைப்பு சட்டம்னா என்ன, அரசியல்னா என்ன, அவனுடைய தேவை என்ன, இந்த நாட்டுக்கு அவனுடைய பணி என்ன அப்படின்லாம் புரிய வச்சிங்கன்னா எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுவாங்க. யாருக்கிட்ட எது கேட்கணும்னு தெரியும், இந்த நாட்டுக்கு அவன் என்ன செய்யணும்னு தெரியும், அவன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். இப்படி எல்லாம் தெரியாமல் வச்சுக்கிறது அந்த ஏழை எளிய மக்கள் சொல்றீங்களே அவங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாமையே வச்சுட்டு இருக்கிற அரசியல்வாதிங்க. நான் உங்களை குறையே சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த தொகுதிக்கு உங்க அப்பா, உங்க தாத்தா, நீங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க, இந்த தொகுதியை மேம்பட்டுருக்கீங்க, நல்ல சாலை வசதி கொடுத்துருக்கீங்க, மின்சார வசதி கொடுத்துருக்கீங்க, போக்குவரத்து வசதி கொடுத்துருக்கீங்க, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கீங்க, விளையாட்டு திடல் கட்டி கொடுத்துருக்கீங்க, எதுலையுமே நீங்க குறை வைக்கல. அதனால உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ஆனா எல்லா இடத்துலையும் நடக்காம நம்ம இடத்துல மட்டுமே நடக்கிறது சந்தோஷம்ன்ட்டு நாங்களும் இருந்துட்டா மற்றவங்களுக்கு யாரையா குரல் கொடுக்கறது? உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான்யா எல்லாருக்காக பேசணும், இதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. நீ சொல்றதும் சரிதாயா, என் இடத்துல மட்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுன்னு நான் இருந்துட்டேன். நீ சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமோ கிடைக்கணும், மேல இடத்துல நான் இதை பத்தி பேசுறேன். ஐயா, உங்களை மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலரும், ஒவ்வொரு எம்எல்ஏவும், ஒவ்வொரு எம்பியும் நினைச்சாங்கன்னா நாடும் முன்னேறும், மக்களும் நிம்மதியா இருப்பாங்க, இந்த நாடு வல்லரசு நாடா மாறும் ஐயா. அதனால நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இத்தனை வருஷத்துல நம்ம தொகுதியை பார்த்துக்கிட்டு நீங்க நிச்சயமா இதுக்காக குரல் கொடுப்பீங்க, செய்வீங்கன்னு நம்பி இந்த முறையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். சட்டசபையில போய் எங்களுக்காக பேசுங்கய்யா. கண்டிப்பா பேசுறேன்.